வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா ஸ்கேரி டீச்சர் பார்ட் 3. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போட்டுப்போம். மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்துட்டு வந்தாங்க. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுத்துல வந்தாச்சு. இந்த கேட்டு இதில் தான் இருந்தோம். இப்போ நம்ம அந்த பார்ட்டி கேக் கொடுப்போம்லாம். எங்க அந்த ஸ்கேரி டீச்சருக்கு பர்த்டே வாங்க போய் விஷ் பண்ணுவோம் தானே நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அந்த கேக்கில் வெடி வைக்க போகிறோமா, அந்த கேண்டில் ஃபயர் ஒர்க் கேண்டில் வந்து வைக்க போகிறோமா. யாராவது மெசேஜ் அனுப்புறது ஃபயர் ஒர்க் கேண்டில் வைக்க போகிறோமா. போ 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 எங்க ஃபயர் கேண்டி கேண்டி இல் கேண்டில் ஃபயர் கேண்டில் அது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்களா அந்த கேண்டில். பர்த்டே கேக்னால போ 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 எத்தும்போ. இந்த கிளவிய சவுண்டு போட்டு மேலே வர வைப்போம். ஆனால் இந்த கிளவிக்கு காது அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் என்னடா சவுண்டு கேட்டு மேலே வர வைப்போம். பார்த்தா அதுவாக மேலே வருது. சரி கிளவி என்ன அதுவாக மேலே வர சரி விட நம்மளுக்கு தான் லக்கு. நம்ம கீழே போவோம். ஆனால் திடீர்னு மூடு மாதிரி மேலே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சீக்கிரமாக கீழே போயிடலாம். போ 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 கிளவி. நான் திடீர்னு மூடு மாதிரி கீழே வந்ததுனால வாங்க பொண்ணு முடிச்சுங்க. நம்ம பிறகலாம் நினச்சா இது நான் திருப்பி கீழே வருது. ஐயோ எனக்கு வேற பயமாகுது. லைஃப் மட்டும் லைஃப் போயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி தான் குச்சியே எனக்கு ஒன்றுலாம் லைஃப் போயிடுச்சு. போ 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 மேலே போ மேலே போ 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 மேலே போ. ஒருவேளை மேலே தான் வருதோ? இல்லை கிளவி சீக்கிரமா சவுண்டு போடுறவா. கிளவி சவுண்டு கேட்குதா இல்லையா உனக்கு? ஒன்னதான் ஏன்னா கீழே பாட்டில் போகுது கிளவி. நம்ம அந்த ஜன்னல் தோன்றதுக்கு போதுங்க எப்படி வந்து நின்றுச்சு. சவுண்டு கேட்டுருச்சு. நான் சவுண்டு மேலே யாரோ வச்சாங்க போல போய் பார்ப்போம் அப்படின்னு மேலே வருது. கிளவி அளவுக்கு மீறி போற நீ இரு. உன் பர்த்டே தானே இது. உன் பர்த்டேலேயே வெடி வைக்கிறேன் இரு. நீ இந்த பர்த்டேவே மறக்கக்கூடாது. அந்த மாதிரி அடப்பாவி என்னடா பேசிட்டு இருக்க நேரத்தில் எல்லாரும் லைஃப் போயிருங்க. நம்மளுக்கு இதில் லைஃப் ரொம்ப முக்கியங்க. ஆமாம் லைஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிருவான். அதனால தான் லைஃப் ரொம்ப முக்கியம் இல்லை. உள்ளே போங்க போ கிளவி போ. அங்கே அப்புறங்கள்லாம் டான்ஸ் ஆடுது கிளவி. உங்க பாருங்க தங்க சக்கர மாதிரி சுற்றுதுங்க. பர்த்டே அப்படிமா டான்ஸு. ஓகே நம்ம இது போட்டு வந்துடும். போட்டு சுற்றியாச்சுங்க. இல்லை ஓடு இந்த கேக்கு வேறு தெரியாமல் எத்தனை வந்துட்டேன். இனிமேல் நம்ம அங்கே குதிக்கக்கூடாதுங்க. ஏன்னா குதிச்சா லைஃப் போதுன்னு நினைக்கிறேன். சார் நம்ம கேக் சாப்பிட்லான்ட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கேக்கு தூக்கி போட்டேன் வேறு. ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன்? நம்மளோட மேஜிக் பிளேஸ் இது பண்ணலாம். சரி வேறு கீழே வருது. நம்மளோட மேஜிக் பிளேஸ் வா வந்துச்சு. ஹாப்பி பர்த்டே டு மீ. அதுவே பாடிங்க ஊதத வச்சிச்சிங்க. அழு போடு குத்தாட்டம் போடு. ஐயோ வெளில வந்துட்டாங்க தெரியாம. உள்ள போயிடுவோம். நம்ம அந்த கேக் தானே முடிச்சோம். இப்போ ஸ்பைடர் பிராங்க் பாடி மிஸ்ஸஸ் டி எங்க அந்த மிஸ்ஸஸ் டி வந்து அதாச்சும் ஸ்கேரி டீச்சர் தான். அது வந்து புக்கு படிக்க போதாங்க. நம்ம என்ன பண்ணோம் அந்த புக்கில் போய் ஸ்பைடர் வைக்க போகிறோம். ஆமாம் ஸ்பைடர் வேற வாய் சிலலாம் வார்த்தையே வரமாட்டேங்குதுங்க. எனக்கு தெரில. நம்மளுக்கு மேலே தான் வேலை இருக்கும்.
மேலே போவோம். மேலே தானே இருக்கும் அந்த ஸ்பைட்ரு. என்னங்க அது மேலே போகுது? கிளவி ஒரு வேளை அப்படின்னா மேலே தாங்க இருக்கும். ஏன்னா இது கிளவி தெரிஞ்சு மேலே போடுங்க. மேலே தான் நம்மளுக்கு வேலையே இருக்கு. எப்படி ரைமிங்? மேலே வேலை பாருங்களேன். பாருங்களேன் போது காலிங் மேல் அடிப்போம். சச்சி வருங்க. கீழே தாங்க வருது. ஒரு வேளை 3 மாதிரி திருப்பி மேலே கூட போகலாம். வருது. நம்மளுக்கு கொஞ்சம் சான்ஸ் தாங்க இருக்கு. இதுக்குள்ளே மேலே போயிட்டு கீழே வந்துடலாம். இல்லை திடீர்னு சவுண்டு கேட்டு அது ஸ்டாரிட் சரி திருப்பி மேலே வந்துடும். கிளம்பி என்னடா குதிக்கிற முக்கடா. மூக்கு தொட மேலே வருதுங்க. க்ளவுஸ் கச்சிச்சு. க்ளவுஸ் இருந்தால் தான் தொட முடியும்னு நினைக்கிறேன். மேலே வருது இல்லைங்க. அது மேலே வருதுங்க. எப்படி இருந்தாலும் இந்த கதவு தான் திறக்கும். நம்ம ஓடிடலாம். ஐயோ பார்த்துச்சு. ஓடுறா ஐயோ வருது. பின்னாடி தப்பிச்சிட்டோங்க. வேற பயமா இருக்குது இது மேலே இருக்கும்போது. ஏங்க அந்த ஜிம்முலாம் வச்சுருக்குங்க இந்த கிளவி. இப்போதான் நானே பார்க்குறேன். ஜிம்மு நான் பார்த்துட்டேன். இப்போதான் யோசிக்கிறேன். ஜிம்லாம் வச்சிருக்கு பாரு இந்த கிளவி. பாருங்களேன் மெயின் டோர். இந்த டோர் வேற ஏற்கனவே சாத்தி வச்சுக்கிடுங்க க்ரீன் கலர் பூட்டை வச்சு. அடுத்த தடவை நம்ம அந்த க்ரீன் கலர் பூட்டையும் உடச்சிக்கிட்டு போகிறோம். உடச்சின்னு இல்லை, சாவி போட்டு திறந்துட்டு போகிறோம். நம்ம போன தடவை இந்த டோர் வழியாக போனோம். இப்போ இந்த டோர் வழியாக போகிறோம். ரொம்ப ரோல கச்சிச்சு போடு. ஏங்க அங்கே பாருங்களேன் செங்கல்லாம் வச்சு மேலே வச்சுக்கிடுங்க அந்த கிளவி. இப்போ மேலே வரட்டும் அந்த கிளவி. ஐயோ என்னங்க கிளிச்சாகி நிற்கிது. நாங்கள் இது எனக்கு எப்போ வேண்டும் மேலே வர மாட்டேங்குது. இப்போ தான் மேலே வரும். இப்போ தான் கீழே கம்ப்யூட்டர்லாம் வச்சுக்கிடுங்க கிளவி. வா கிளவி மேலே வா. பார்த்த உடனே குடுக்குன்னு ஓடிடுறோம். இருறா மேலே ஓடிற அப்படின்ட்டு மேலே ஓடிடுறோம். அந்த கேப்பில் போடலான்னு நினச்சேன். பார்த்தா வரமாட்டேங்குது. வருதுங்க. அந்த மேலே ஏறி வரா மாதிரி வந்தால் வருது. இப்போ கீழே போவோம். தட்டிட்டு தட்டு நம்ம கீழே போயிடலாம். திடீர்னு 3 மாதிரி கூட மேலே வரலாமே. என்ன பண்ணுறது? நான் இன்னொன்று தடவை தட்டிட்டு வந்துடலாமா? இப்போ லைஃப் போயிடுவோம். ஒரு வாரம் கை வேறு ஒழுங்காக கண்ட்ரோலே வர மாட்டேங்குதுங்க. இந்த இடத்துல டிவி வேணாம். இந்த இடத்துக்கா போவோம். சரி இங்கே புக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் புக்கு இருக்குங்க. கண்ணாடி போட்டுட்டு படிக்க போகிறாங்க. கண்ணாடிலாம் இருக்குது. நம்ம ஓடுறோம். ஐயோ புதிய கூட நினைச்சுங்கிறாங்க. ஆனால் குச்சிடுறாங்க. லைஃப் வேற போயிடுச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? குதிச்சா லைஃப் போகாத மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாம் லைஃப் எங்கடா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது பாருங்க 48 47 அந்த பூஸ்டர் மாதிரி இருக்குல்ல, அதாங்க நம்மளுக்கு லைஃபு. அது நம்மளுக்கு குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம நடக்கவே மாட்டோம். பொறுமையாக நடப்போம். இப்போ அந்த உக்காஞ்சின்னு இருந்தால் எப்படி நடப்போம் அந்த மாதிரி நடப்போங்க. தத்தி அந்த மாதிரி நடப்போம். பாருங்களேன் மேப்பு போய் வருது. அப்போ இந்த ஸ்கேரி டீச்சரை பார்க்காமலே விளையாடலாம் போல். அந்த மாதிரி விளையாடலான்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரியும் விளையாடி போடணும். அந்த மாதிரி விளையாடி போடலாம். வந்துச்சு. படி போடு. அது பார்த்து பயந்து ஓடணும்னு நினச்சா மூஞ்சில போய் ஓட்டிக்குதுங்க கிளவி அந்த ஸ்பைடரு. நெக்ஸ்ட் ஏங்க அது குளிக்க போதாங்க. தலைக்கு குளிக்க போதான். நம்ம என்ன பண்ணணும்னா முடி ரிமூவர்ன்ட்டு ஒரு ஷாம்பு இருக்குமாங்க. அதை அதோட ஷாம்புவில் கலக்க சொல்கிறாங்க. வாங்க கலந்து விட்டுறலாம். தண்ணி திறந்து போகிறீங்களா? தண்ணி திறந்து நம்ம பெல் அடிச்சு விட்டுறலாம். மறுபடியும் தலையை சொரியுது.
stupid bell again. வருது யாராவது வெள்ளை அடிக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கு சந்தேகமே வராது போல நம்ம தான் பெல் அடிக்கிறோன்ட்டு. நீ யாராவது நல்லா பெல் அடிச்சு யாருமே இல்லை அப்படின்ட்டு பார்க்காது போல. நம்ம எதுக்கோ ஒரு தடவை பெல் அடிப்போம். ஒருத்தவங்க ஓடுறோம். நம்மளுக்கு சின்ன சான்ஸ் தாங்க நம்ம ஒர்க் பண்ணணும். ஓடு. அதோட பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியே நேராக போனால் பாத்ரூம் இருப்போது. போடா மேலே ஓட்டுங்க வேற நேரத்தில் இது மேலே வர வச்சு எதிர முடி ரிமூவர். என்னடா ஷாம்பு பேபி ஷாம்பு மாதிரி. இதாங்க முடி ரிமூவர், ஹேர் ரிமூவர். ஊற்றிட்டு கொடுக்குறேன்னு ஓடிடும். ஐயோ ஓடு. ஏங்க அந்த மேப்பில் நம்மளை பார்த்தீங்களா? நம்ம தெரிஞ்ச மேப்பில். சரி நம்ம ஓடுவோம். ஓடுறோம். எனக்கு வேலை தொட்டில வந்து ஐயோ லைஃப் பாருங்களா ரெட் கலரில் வந்துச்சு. விட்டுரு கிளவி விட்டுரு. கிளவி நீ ஜெயிச்ச விட்டுரு. விட்டுருச்சுங்க. நம்ம இன்னும் மூணையில் உட்காந்துப்போம். விட்டுரு உட்காந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க கிளவி. அப்படியே நைஸாக உட்காந்துட்டே போய் பார்க்கலாம். புறாடாத. உள்ள கேட்குறீங்க. நம்ம வேற இந்த கேக்கை தூக்கி போட்டோம். இது என்னடா மேலே ஷெல்ஃபு. என்னடா சுற்றுது ஷெல்ஃபு. இங்கே பாருங்களேன் எல்லா ஷெல்ஃபுமே சுற்றுதுங்க. குளிக்க போடுங்க. போவோம். என்னது குருவி கூடு முடிய இப்போ வந்து பழனி மொட்டை அடிக்கிறோம் பாரு. மொட்டையா இலவசமாக மொட்டை யாருக்கும் தெரியாமலே அடிக்கலாம். சின்ன பசங்களாம் இதெல்லாம் பார்த்து அழுவ மாட்டாங்க. எப்படி போச்சு அழு. எல்லா பசங்களும் என்ஜாய்மெண்ட் தான் பண்ணுவானுங்க. இந்த குருவி மண்டை போயிடுச்சுன்னா போடு பாருங்களேன். அழுந்து பாருங்களேன். குருவி கூட மட்டும் போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கேரி டீச்சர் பார்ட் 4 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ். பை.